Hello friends, welcome to Jabba Webcam channel. I am Dr. Jabaraj. In the video நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா TANCET 2022 online application form, that is the how to do the registration online registration process வந்து எப்படி பண்ணணும்ங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோல கொடுத்திருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் கிளியரா புரியும். ஈவன் ஃபோட்டோகிராஃப் வந்து எப்படி பேஸ்ட் பண்ணணும், எந்த மாதிரியான சிக்னேச்சர்ஸ் வந்து போடணும், எந்த மாதிரியான சிக்னேச்சர்ஸ் வந்து இன்வேலிட், இதெல்லாம் வந்து கிளியராக இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதனுடைய ஆன்லைன் டான்செட் எக்ஸாமுக்குரிய அட்மிஷன் ப்ராசஸில் உள்ள எக்ஸாம் ப்ராசஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. தட் இஸ் 30th of March 2022 ஸ்டார்டிங் டேட். ஸோ அதனால் வந்து வீடியோவை வந்து கிளியராக பாருங்கள். நீங்கள் வந்து டேட் டிலே பண்ணாமல் யாரெல்லாம் வந்து எம்பிஏ, எம்சிஏ, எம்இ, எம்டெக், எம்ஆர்க், எம்பிளான், அண்ணா யூனிவர்சிட்டி, கான்ஸ்டியூண்ட் காலேஜஸ், அஃபிலியேட்டட் காலேஜஸில் வந்து நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் வந்து டைம் டிலே பண்ணாமல் கூடிய சீக்கிரத்திலே வந்து ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை வந்து முடிச்சிருங்க, சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும்னு சொல்கிறேன். அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் டான்செட்டுங்கிற லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ரொசீஜர் ஃபார் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன். அதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் டேட்ஸையும் பார்த்துருவோம். கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் 30/3/2022. லாஸ்ட் டேட் ஃபார் த ரெஜிஸ்ட்ரேஷன் 18/4/2022. க்ளோசஸ் பை 4 PM. ஸோ 4 மணிக்கு முன்னாடியே நீங்கள் வந்து முடிக்கணும். பட் நீங்கள் வந்து 4 மணின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதுங்க. லாஸ்ட் மினிட்ல வந்து மேபி சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம். ஏன்னா வந்து ஆன்லைன் இது வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, சம் இன்டர்நெட் ப்ராப்ளம் வரலாம். ஸோ அதனால் வந்து 4 PM சொல்லி நீங்கள் லாஸ்ட் நாளுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதுங்க, சீக்கிரத்தில் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ப்ரொசீஜரை வந்து பார்க்கலாம், எப்படி வந்து ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணுங்கிறத. ஸோ ஒன்ஸ் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு PDF ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் கிளியராக கொடுத்துருக்குறாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை டான்செட் 2022 ஃபார் MBA, MCA, ME, MTech, MArch, எம்பிளான் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் 2022-23. ஸோ இந்த எல்லா கோர்ஸுக்குமே வந்து ஒரே அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரி பண்ணணும்லாம் கிடையாது, ஒரே ஃபார்ம் தான். ஸோ கீப் திஸ் ஃபார்ம் filled in by hand for error-free data entry during the online registration. ஸோ நீங்கள் இந்த ஃபார்மை வந்து ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் அண்ட் பென், அதாவது பேப்பரில் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஸோ தட் யூ கேன் ஈஸிலி என்டர் இன் த ஆன்லைன். ஸோ டீட்டெயில்ஸ் நீடட் ஃபார் த ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன். என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வந்து வேணும்னா இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், 10th ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் SSLC, தென் கம்யூனிட்டி, நேட்டிவிட்டி, ஹையர் செகண்டரி ஆர் டிப்ளமோ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து ரெடியாக வச்சுருக்கணும். வச்சுட்டு நீங்கள் வந்து ஆன்லைன் போர்ட்டலில் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். தென் டாக்குமெண்ட்ஸ் நீடட் ஃபார் த ரிஜிஸ்ட்ரேஷன். ஃபோட்டோ வச்சுருக்கணும் ஒன்று, அது பார்த்தீங்கன்னா அது இமேஜ் ஃபைல் .jpg ஃபார்மேட்டில் இருக்கணும். ஃபோட்டோவுடைய டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து 300 px அண்ட் விட்த் வந்து 200 px. ஃபைல் சைஸ் வந்து 50 KBக்கு குறைவாக தான் இருக்கணும். 50 KBயோட அதிகமாக இருந்தால் அதில் வந்து அப்லோட் பண்ண முடியாது. தென் சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் அதுவும் JPG ஃபார்மேட்டில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும் உங்களுடைய சிக்னேச்சரை. அந்த சிக்னேச்சருடைய ஹைட்டு பார்த்தீங்கன்னா 70 px, விட்த்து வந்து 200 px வச்சுக்கிடுங்க. ஃபைல் சைஸ் வந்து 11 KBக்கு குறைவாக தான் இருக்கணும். தென் SC/ST கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன் PDF ஃபார்மேட் ஃபார் ஃபீ கன்செஷன். நீங்கள் SC/ST ஃபீ கன்செஷன் வந்து அவைல் பண்ணணுன்னா SC/ST கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து PDF ஃபார்மேட்டில் அதுவும் வச்சுருக்கணும், சாஃப்ட் காப்பி. அடுத்த ஸ்டெப்ஸ் ஃபார் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன். என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த கேண்டிடேட்டை வந்து ஃபில் பண்ணணும். தென் இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட். ஃபார் டான்செட் போர்ட்டல் திஸ் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் மஸ்ட் பி நோட்டட் டவுன். ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து லாகின் பண்ணும்போது இந்த இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து ஞாபகம் வச்சுருக்கணும். தென் உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து,
10th ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, கம்யூனிட்டி, நேட்டிவிட்டி, சாய்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன், அதாவது நீங்கள் எம்பிஏ படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, எம்சிஏ அப்ளை பண்ணுறீங்களா, இல்லை எம்இ, எம்டெக், எம்மார்க், எம்பிளானா, அந்த சாய்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷனை வந்து இதில் வந்து கொடுத்துருங்க. தென் லாகின் யூஸிங் இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணணும். சரிங்களா? தென் பர்சனல் டீட்டெயில்ஸை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அதில் ஃபில் பண்ணணும். ஒன்ஸ் லாகின் பண்ணதுக்கப்புறம் ஜெண்டர், அதாவது மேல் ஆர் ஃபீமேல்ங்கிறத வந்து ஃபில் பண்ணணும். தென் நேஷ்னாலிட்டி, தென் அட்ரஸ், உங்களுடைய வீட்டு அட்ரஸ், சிட்டி, எந்த ஊர், பின்கோடு, ஸ்டேட்டு, இதெல்லாம் வந்து கிளியராக வந்து ஃபுல் ஹவுஸ் நம்பரோடு கொடுத்துருங்க. தென் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை வந்து ஃபில் பண்ணணும். 10th இயர் ஆஃப் பாஸிங், எந்த வருஷம் 10th வந்து பாஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து 12th இல்லைனா வந்து டிப்ளமோ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், எந்த வருஷம் பாஸ் பண்ணிங்க. தென் குவாலிஃபையிங் டிகிரி வித் இயர் ஆஃப் பாஸிங், ஏதாவது டிகிரி வந்து முடிச்சிருப்பீங்க இல்லைங்களா, பேச்சுலர் டிகிரி, அந்த டிகிரி என்ன படிச்சிருக்கீங்க, எந்த வருஷம் வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்க. தென் ஸ்பெஷலைசேஷன், அந்த டிகிரியோடைய ஸ்பெஷலைசேஷன் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன ஸ்பெஷலைசேஷனில் அந்த டிகிரி பண்ணியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இன்ஜினியரிங்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கா இல்லை எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கா, அந்த மாதிரி ஸ்பெஷலைசேஷனை கொடுக்கணும். அதே மாதிரி சயின்ஸ் ஸ்ட்ரீம் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கீங்களா இல்லை கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்களா, அந்த மாதிரி என்ன உங்களுடைய மேஜர் சப்ஜெக்டோ அதை வந்து கொடுக்கணும் இதில் ஸ்பெஷலைசேஷனில். தென் எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா சென்டர், உங்களுக்கு எந்த சென்டர் வேணும். தென் சாய்ஸ் ஃபார் சப்ஜெக்ட், ஸோ சாய்ஸ் ஃபார் சப்ஜெக்ட் வந்து அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் த எம்இ, எம்டெக், எம்மார்க், எம்பிளானுக்கு மட்டும்தான். ஸோ எம்பிஏ, எம்சிஏக்கு வந்து சாய்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட் வந்து கிடையாது. தென் இந்த டீட்டெயில்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபோட்டோவை வந்து அப்லோட் பண்ணணும். இந்த ஃபோட்டோ ஏற்கனவே நான் டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த டைமென்ஷனில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிடுங்க ஜேபிஜி ஃபைலில். தென் அதுக்கு ஃபோட்டோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். சிக்னேச்சரும் ஏற்கனவே நான் உங்களுக்கு வந்து ஹைட் அண்ட் விட்த்து கொடுத்துருக்குறேன். தென் சைஸும் வந்து 11 கேபிக்கு குறைவாக தான் இருக்கணும். ஸோ அதையும் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ், எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ், உங்களுடைய குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறம் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிவிட்டு தென் ஒரு டைம் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் சரியாக தான் என்டர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு டைம் வெரிஃபை பண்ணணும் உங்களுடைய டீட்டெயில்ஸை. வெரிஃபை ஆல் த டீட்டெயில்ஸ் அண்ட் கிளிக் சப்மிட் டு கோ டு த பேமெண்ட் ஸ்க்ரீன். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து சரியாக இருக்குதுன்னா எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பட்டனை வந்து சப்மிட்டுங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணணும். ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஸ்க்ரீனுக்குள்ளே என்ட்ரு ஆயிரும். For the SC/ST, upload the community certificate in PDF format for fee concession. ஸோ SC/ST கேண்டிடேட் மட்டும் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையும் PDF ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணணும். தென் த டீட்டெயில்ஸ் நீடட் ஃபார் த ஆன்லைன் பேமெண்ட் என்னதெல்லாம் வந்து ரெடியாக வச்சுருக்கணுன்னா உங்களுடைய டெபிட் கார்டு நம்பர், அதாவது நேம் ஆன் கார்டு, உங்களுடைய நேம் வந்து என்ன நேமில் வந்து கார்டு இருக்குதோ அதுக்கு கரெக்டாக வச்சுருக்கணும் எழுதி. தென் கார்டு நம்பர், தென் எக்ஸ்பைரி டேட், தென் சிவிவி. சிவிவிங்கிறது வந்து ஏடிஎம் கார்டில் வந்து பேக் சைடில் இருக்கும் இல்லைங்களா, டெபிட் கார்டில் ஒரு 3 டிஜிட் நம்பர் இருக்கும். அந்த நம்பரும் வந்து நீங்கள் கிளியராக வச்சுக்கிடணும். தென் நம்பர் வித் த மொபைல் ஃபோன் டு ரிசீவ் த ஓடிபி. இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பேங்க் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓடிபி வரும் பேங்க்கில் இருந்து. ஸோ அந்த மொபைல் நம்பரும், எந்த மொபைல் நம்பர் பேங்க்கில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் வந்து பக்கத்தில் வச்சுருக்கணும். ஏன்னா அதில் தான் வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி வரும். ஸோ இதில் முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா எந்த டேட்டாவும் சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் வெரிஃபிகேஷன் பண்ணும்போதே உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் என்டர் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து வெரிஃபை பண்ணிக்கிடணும். அதுக்கப்புறம் உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அந்த பேமெண்ட் இதுக்கே வந்து போகும், சப்மிட் பட்டனை கொடுத்ததுக்கப்புறம். ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து எப்போ வந்து வெரிஃபை பண்ணுவாங்கன்னா, ஒன்ஸ் த பேமெண்ட் ஆஃப் த எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஃபைனலாக வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக வச்சுக்கிடுங்க, ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா
எந்தெந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து அப்ரூவ்டுங்கிறத வந்து ஒரு சாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோட்டோஸ் வந்து ஒரு சாம்பிளுக்காக தான் காட்டுறேன். பட் இதில் வந்து இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் வந்து நாட் அப்ரூவ்டு. இந்த மாதிரி ஒரு சைடில் பார்க்குறது, இந்த மாதிரி பின்னாடி வந்து செடி பக்கத்துலலாம் வந்து இந்த மாதிரி டிசைனில் இருந்து ஃபோட்டோ எடுக்கிறது, இந்த மாதிரி கம்ப்ளீட் ஃபோட்டோ இல்லாமல் வந்து இருக்கிறது, ஒரு சைடு வாக்கில் வந்து ஃபோட்டோ இருக்கிறது இந்த பிக்சரில், இதெல்லாம் வந்து நாட் அப்ரூவ்டு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது, இதுவும் நாட் அப்ரூவ்டு. அதே மாதிரி சாம்பிள் சிக்னேச்சர்ஸ் இந்த மாதிரி தெளிவாக இருக்கணும், இதான் வந்து அப்ரூவ்டு. இந்த மேலே உள்ள 3 சிக்னேச்சர்ஸும் சாம்பிள் சிக்னேச்சர்ஸ் அப்ரூவ்டு. இதுவுமே வந்து ஒரு சாம்பிளுக்காக தான் காட்டுறேன். ஸோ இந்த சாம்பிள் சிக்னேச்சர் வந்து அப்ரூவ்டு. இந்த கீழே உள்ள சாம்பிள் சிக்னேச்சர்ஸ் வந்து நாட் அப்ரூவ்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை வந்து கொடுங்க. See you in the next video. Good luck.